அன்பான நண்பர்களே வணக்கம். நாம் கேட்டுக்கொண்டிருப்பது திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் கிருஷ்ண தந்திரம். வாசிப்பது ஸ்ரீலதா தயாளன். போன பகுதியின் தொடர்ச்சியாக. ஹாஸ்பிட்டல். ருத்ரா, ஷியாமலா மற்றும் தேவராஜ் மாஸ்டருடன் உள்நுழையவும் டாக்டர் கவனித்துவிட்டு வரவேற்றார். அவர் பார்வை ஷியாமலா மேல்தான் அதிகம் இருந்தது. டாக்டர், மேடத்தை கூட்டிட்டு வந்துட்டேன், போய் பேஷண்ட்டை பார்க்கலாமா? ருத்ரா வேகமாக விஷயத்துக்கு வரவும், வாங்க சார் போவோம் என்று டாக்டரும் அவர்களை யக்னன் கிடக்கும் படுக்கை நோக்கி சென்றார். யக்னனிடம் எந்த முன்னேற்றமும் இருக்கிற மாதிரியே தெரியவில்லை. ஷியாமலா அவனை அங்கே பார்த்த மாத்திரத்தில் சட்டென்று கண் கலங்கிவிட்டாள். டாக்டர் அவளை அருகில் அழைத்தார். மேடம், இப்படி பக்கமாக வாங்க. இவர் கண் திறந்து பேசுறது உங்கள் கையில் தான் இருக்கு. செயற்கை சுவாசம் பாதி, இயற்கை சுவாசம் பாதின்னு இப்போ இருக்காரு. இவரை நீங்கள் உங்கள் சகோதரனை நினச்சி பாசத்தோடு பாருங்க. மனசுக்குள்ளே இவருக்காக கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இவரை வருடி கொடுங்க. ஒரு ஹீலிங் மாதிரி உங்ககிட்ட சம்திங் ஒரு பவர் இருக்குது. அது பாடி முழுவதும் பரவட்டும். கமான். சிறிய அளவில் ஷியாமலாவிடமும் ஒரு தூண்டுதல் அளித்தார். ஷியாமலா அதை கேட்டு சற்று கேலியாக ஒரு சிரிப்பு சிரித்தாள். என்கிட்ட ஒரு பவரும் இல்லை டாக்டர். நீங்கள் இப்படியெல்லாம் பேசுறது எனக்கு வருத்தம் கலந்த சிரிப்பை தான் தருது. இந்த பேஷண்ட் குணமானாலும் குணமாகலினாலும் எனக்கு வெற்றிதான்னு சொல்லுவேன். குணமாகிட்டா இவனை காப்பாற்றிட்டா அந்த சந்தோஷம், குணமாகலினா நானும் உங்களை போல் ஒரு நார்மல் கேரக்டர் ஆகிடுவேன். அதனால் சந்தோஷம் என்றாள். ஷியாமலா, இது ஆர்கியூ பண்ணுற நேரம் இல்லை. கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு பேஷண்ட்டை முதல்ல டச் பண்ணுமா? தேவராஜ் மாஸ்டர் துடித்தார். ஷியாமலாவும் துவண்டு கிடந்த யக்னனின் இடது கையை மெல்ல பற்றினாள். வலது கை முழுக்க காயங்கள் காரணமாக கட்டு போடப்பட்டிருந்தது. அவள் பற்றிய பாகம் சில்லென்று இருந்தது. விரல்களை அப்படியே நீவி விட்டு உள்ளங்கையையும் அழுத்தமாக வருடினாள். பார்வை யக்னனின் முகத்தின் மேல் இருந்தது. அவளது செய்கையை ருத்ரா கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்த போது அவரது செல்போனில் அழைப்பொலி. வேகமாக எடுத்து பார்த்தார். அழைப்பு டிஎஸ்பியிடம் இருந்தது. எக்ஸ்கியூஸ் மீ என்றவராக வார்டை விட்டு வெளியேறி, குட் ஆஃப்டர்நூன் சார் என்றார். வெரி குட் ஆஃப்டர்நூன் மிஸ்டர் ருத்ரா. கேன் ஐ டேக் எ ஃபியூ மினிட்ஸ்? எஸ் சார், ப்ளீஸ் சார். எனக்கு இப்போது ஒரு மடாதிபதி கிட்ட இருந்து ஃபோன் வந்தது. அவர் ஒரு கிருஷ்ண உபாசகராம். அவர் கனவுல கண்ணன் வந்து கண்ணமங்கலத்தில் தப்பு நடக்கிறதாவும் அதை தட்டி கேட்குறதுல துளி கூட தெய்வதாட்சியம் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாராம். கேட்கவே ஹிலாரியஸா இல்லை? யார் சார் மடாதிபதி? ஏதோ ஒரு பேர் சொன்னார். ஆனால் ஃபோன் வந்தது ஒரு பப்ளிக் பூத்தில் இருந்து. எனக்கு அப்போவே தெரிஞ்சு போச்சு இது ஒரு மாதிரி ஆசாமின்னு. இருக்கலாம் சார். கண்ணமங்கலம் நிறைய விஷயத்தில் மாயத்தில் தான் இருக்குது. எங்கே அதுக்கு டிபார்ட்மெண்ட்டும் பயந்துக்கிட்டோமோன்னு நினச்சி தூண்டி விட்டுருக்கலாம்னு நினைக்கிறேன். தூண்டி விடுறாங்களா? சிக்க விடுறாங்களா? இல்லை, நிஜமாலுமே இது ஒரு நல்ல எச்சரிக்கையாங்கிறதெல்லாம் உங்கள் அப்ரோச்சில் தான் இருக்குது. என் சர்வீஸில் இது மாதிரி ஒரு பெக்யூலியர் கேஸை பார்த்ததே இல்லை. மார்ச்சுவரி போனதுக்கு உசுறு வந்திருக்குன்னா நம்பவே முடியலை. அந்த கேஸ் இன்றைக்கே பேசினாலும் பேசுவான் சார். இஸ் இட்? ஆமாம் சார். இப்போ நான் அந்த முயற்சியில் தான் இருக்கேன். இதுதான் விஷயமா சார்? வேறு தகவல் எதுவும் இருக்கா? நோ, நீங்கள் போய் உங்கள் டியூட்டியை பாருங்கள். அப்புறமா ஃப்ரீயாக இருக்கும்போது பேசுங்க. நான் சாமி இருக்குங்கன்னு சொல்கிற ஆளும் இல்லை, இல்லேன்னு சொல்கிற ஆளும் இல்லை. இந்த விஷயத்தில் இருக்குங்கிற மாதிரி நீங்கள் உறுதியாக ஃபீல் பண்ணினா நான் நிறைய கேள்விகளோடு இருக்கேன். பல கோயில்களில் சாமி விக்கிரகங்களை திருடிக்கிட்டு போய் விற்று கோடீஸ்வரங்களாக மாறி வாழ்கிறவங்கள எனக்கு தெரியும். அவங்கள எல்லாம் எந்த கணக்கில் விட்டு வச்சிருக்கேன்னு அந்த தெய்வத்தை நான் கேட்கணும். ருத்ரா ஒரு அவஸ்தையாக நெளிந்து கொண்டே, சாரி சார், நான் அப்புறமா உங்கள் கூட பேசட்டுமா? ஓ, கேரியான், ஐ எம் சாரி. டிஎஸ்பி மறுபக்கமாய் முடித்துக்கொள்ள ருத்ரா செல்போனை பாக்கெட்டில் போட்டவராக திரும்ப தொடங்கினார். செல்போன் உதவிகரமானது என்று யார் சொன்னது? அது ஒரு சரியான சாபம் பிடிச்ச விஷயம் என்றுதான் அப்போது ருத்ராவுக்கு தோன்றியது. திரும்பி வந்து பார்த்தபோது யக்னனிடம் எந்த மாற்றமும் இல்லை. அருகாமை கம்ப்யூட்டர் மானிட்டரில் அதே பழைய ஓட்டம். ஷியாமலா யக்னனின் கையை விட்டுவிட்டு அவன் கன்னம் கழுத்து என்று வருடி கொடுக்க டாக்டரும் அங்கதான் அப்படிதான் என்று கூறிக்கொண்டிருந்தார். ஆனால் ஒரு சிறு முன்னேற்றமும் இல்லை. ருத்ரா டாக்டரை பார்க்க அவர் முகத்தில் ஏமாற்றம். தேவராஜ் மாஸ்டரும் ஏமாற்றத்தையே எதிரொலித்தார்.
என்ன இன்ஸ்பெக்டர், ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்? அட் ப்ரெசன்ட் ஒன்றும் இல்லை சார். அப்படியே தான் இருக்குது. ஒருவேளை கொஞ்ச நேரம் கழித்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரியலாம். அப்போ வெயிட் பண்ணி பார்த்துட்டா போச்சு. ருத்ரா சொல்லிக் கொண்டிருக்க ஆஸ்பத்திரிக்கு வெளியே பிரம்மை பிடித்த நிலையில் இருக்கும் தமிழழகன் ஒரு போலீஸ் ஜீப்பில் இருந்து இறங்கிக் கொண்டிருந்தான். எதிர் சாரியில் தன் காரில் இருந்து ராகவ் இறங்கிக் கொண்டிருந்தான். ராகவ் கையில் அந்த 1987 வருடத்து டைரி. அத்தியாயம் 36. குறிப்பு: கோயிலில் பட்டாச்சாரியார் அசிரீரி கேட்டு குழம்பி போனார். பண்டாரிக்கு அதை பயன்படுத்த தெரியவில்லை என்று அசிரீரி ஒலித்ததை வைத்து பட்டருக்கு கிருஷ்ணன் மேலான நம்பிக்கை வலுவடைந்தது. பெருமூச்சு விட்டார். அதன்பின் நேராக பண்டாரியை போய் பார்த்தார். அசிரீரி விஷயத்தையும் சொன்னார். பண்டாரியிடம் ஒரே குழப்பம். நான் அதை கிருஷ்ணன் சொன்னபடி கேசவா என்று கூறி சரியாகத்தான் பயன்படுத்தினேன். இல்லாவிட்டால் புல்லாங்குழலே வாசிக்க தெரியாத என்னால் எப்படி அப்படி ஒரு ராகத்தை வாசித்திருக்க முடியும் என்று திருப்பி கேட்டார். கேட்ட வேகத்தில் சில வினாடிகள் யோசித்தவர், இல்லை இல்லை, தப்பு என் மேலதான். நான் பூபாலம் வாசிக்க வேண்டும் என்றுதான் விரும்பினேன். அதற்கு இந்த பிரபஞ்சம் மயங்க வேண்டும் என்று கேட்கவில்லை. எனவே நான் கேட்டது மட்டும் கிடைத்தது. அடடா, அவசரத்திலும் கோபத்திலும் நான் இதை எல்லாம் யோசிக்க தவறிவிட்டேனே. இதனால் அரிய செல்வமான அந்த புல்லாங்குழலையும் தூக்கி வீசி எறிந்து விட்டேனே என்று பதைத்து போன பண்டாரி ஓடிப்போய் வீசி எறிந்த இடத்தில் தேடி பார்த்தார். பிறகுதான் அது கோகுல்நாத் பாண்டேவிடம் சிக்கி அவரும் பத்ரிநாத்துக்கு புறப்பட்டு போய்விட்டது தெரிய வந்தது. அப்போதே பண்டாரியிடம் ஒரு வேகம். விடக்கூடாது அவரை என்று தீர்மானித்தவர் விரைவாக ஒரு கோச்சு வண்டியை தயார் செய்து கொண்டு கோகுல்நாத் பாண்டேயை தேடிக்கொண்டு புறப்பட்டு விட்டார். கண்ணமங்கலத்திலோ மன்னாரிடம் பிரமிக்கும்படியான மாற்றங்கள். தனது வாசிப்புகளான ராகம் எது என்பதிலிருந்து அதை ஏடுகளில் எழுதி குறித்து வைத்து கொள்ளும் அளவுக்கு தொடங்கிவிட்டான். புல்லாங்குழல் பூட்டு என்றால் அந்த ஏடுகளே சாவிகளாகும். இனி கதைக்குள். தமிழழகனை கையை பிடித்து அழைத்து கொண்டு ஆஸ்பத்திரிக்குள் நுழைந்த போலீசாரை ருத்ராவும் கவனித்தார். அவர்தான் தமிழழகனை அழைத்து வர சொல்லியிருந்தார். ஷியாமளாவால் யக்னன் முழித்து கொண்டு விட்டால் அப்படியே தமிழழகனிடம் சித்த பிரமைக்கும் ஒரு தீர்வை கண்டுவிடலாம் என்பது அவர் எண்ணம். ஆனால் யக்னனிடம் எந்த முன்னேற்றமும் இல்லாதது அவருக்கு சோர்வை அளித்தது. எனவே அடுத்து என்ன செய்வது என்று யோசிக்க தொடங்கிவிட்டார். தமிழழகன் ஒரு நாட்காலியில் அமர்த்தி வைக்கப்பட்டான். 10-15 நாட்களில் அவன் பெருமளவு இளைத்து போயிருந்தான். திட உணவே சுத்தமாக கிடையாது. எனவே அவனுக்கு அவ்வப்போது ட்ரிப்ஸ் ஏற்றப்பட அந்த தெம்பில்தான் இருந்தான். இந்த உலகத்தில்தான் இருக்கிறான். ஆனால் இந்த உலகம் பற்றி அவனால் துளியும் உணர முடியவில்லை. அவன் மனதில் சுத்தமாக எண்ணங்களே இல்லை. இது கிட்டத்தட்ட சில முனிவர்கள் அடைய விரும்பும் சமாதி நிலைக்கு சமமான நிலை. இப்படி ஒரு சிக்கல் மருத்துவ உலகத்திற்கு புதிது. அதைத்தான் அங்குள்ள டாக்டரும் சொல்லியபடி இருந்தார். ஒரு மனுஷனுக்கு எப்படியெல்லாம் உடம்பால சிக்கல் வருங்கிறத எந்த டாக்டராலையும் திட்டவட்டமா சொல்லவே முடியாது. ஆனா வந்த பிறகு காரணத்தை வேணும்னா கண்டுபிடிக்கலாம் என்று. பின்னாலேயே வந்திருந்த ராகவ் மாஸ்டர் அருகில் போய் நின்று கொண்டான். ஷியாமளாவும் கவனித்தாள். அவன் கையில் இருந்த 1987 வருட டைரி அவளை உறுத்தியது. அவனிடம் வந்து, என்ன ராகவ், கையில டைரியோட வந்திருக்க என்று மெல்லிய குரலில் கேட்டாள். ஆமா ஷியாமளா, இதை நீ அவசியம் பார்க்கணும் என்றான். அப்படி என்ன விஷயம்? இது உன் அப்பாவோட டைரி தான். நான் இருந்த ரூம்ல பரன் மேலே இருந்தது. இதை நான் ஏன் தேடினேன், எதுக்கு தேடினேன்னு எதுவுமே எனக்கு இப்போ ஞாபகத்தில் இல்லை. அநேகமாக நான் பைராகியை பார்த்ததோட விளைவாக இருக்கலாம் என்றான். அதற்கு மேல் பேச முடியாதபடி ருத்ரா அவளிடம் நெருங்கியவராக, ஷியாமளா, தமிழழகனுக்கும் உங்களோட ஹீலிங் பவர் தேவைப்படுது. கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா என்று கேட்டார். ஷியாமளாவிடம் ஒரு தேக்கம். என்னம்மா, யக்னன் விஷயத்திலேயே எதுவும் ஆகலை, இங்கே மட்டும் பெருசாக என்ன நடந்துட போகுதுன்னு தோணுதா? ஆமாம் சார், நீங்கள் டாக்டர்கள் சொல்கிறத கேட்குறது தான் சரி. நான் உங்களை மாதிரியெல்லாம் ஒரு சாதாரண கேரக்டர் தான் சார். இருக்கலாமா, இருந்தாலும் எனக்காக ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன் ப்ளீஸ் சார்.
எனக்கே இப்படியெல்லாம் நடக்கிறது என்னவோ போல இருக்குது. சரிம்மா, இதுக்கு மேலே உன் விருப்பம். ருத்ரா விட்டுவிட்டார். ஆனால் மாஸ்டர் ஷியாமளாவை தூண்டத் தொடங்கினார். ஷியாமளா, எனக்காக நீ அந்த பையனுக்கு ஹீலிங் கொடுத்து பார் ப்ளீஸ் என்றார். என்ன மாஸ்டர் ஹீலிங் அப்படி இப்படின்னு என்ன ஒரு மிஸ்ட்ரி உமனாவே முடிவு பண்ணிட்டீங்களா? அம்மாடி, நம்ம சுற்றி சமீப காலமாக நடந்துட்டு இருக்கிற எந்த ஒரு விஷயத்தில் மிஸ்ட்ரி இல்லை. இப்போ உன்னை நான் அப்படி நினைக்கக்கூடாதுங்கிறதுக்கு நீ நம்பினாலும் சரி நம்பலைனாலும் சரி, உன் அப்பாவோட ஆத்மாவை நான் பார்த்தேன். மரணத்துக்கு பிறகு ஆத்மாக்கள் தவிக்கும் துடிக்கும்னு கேள்விப்பட்டதெல்லாம் எவ்வளவு பெரிய உண்மைங்கிறது இப்போ எனக்கு புரியுது. அது உண்மைன்னு ஆயிட்ட நிலையில உன் விஷயம் மட்டும் ஏன் உண்மையா இருக்கக்கூடாது? கமான். மாஸ்டரின் தூண்டல் நன்கு வேலை செய்தது. ஷியாமளாவும் தமிழழகன் அருகே சென்று அவன் கைகளை பற்றி கொண்டு அவனை பார்த்தாள். 2 விழிகளாலும் எங்கு பார்க்கிறான் என்பதே தெரியாதபடி அமர்ந்து கொண்டிருந்த தமிழும் அவள் தொட்ட நொடி அவளை பார்த்தான். அது அங்கு இருப்பவர்களுக்கு பெரிய நம்பிக்கையை அளித்தது. குறிப்பாக ருத்ரா வேகமாக முன்வந்து, கமான் மேடம், தொட்ட வினாடியே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது பாருங்க என்றார். தமிழழகனின் இமைகளும் மூடி திறக்க ஆரம்பித்தன. கழுத்தை வளைத்து அவன் சுற்றி இருப்பவர்களை எல்லாமும் பார்க்க ஆரம்பித்தான். ஷியாமளா அவன் கைகளை பிடித்து விரல்களை நீவியபடியே இருந்தாள். ஏனோ அவன் அவளிடமிருந்து விலகி கொண்டான். பின் தன்னைத்தானே பார்த்து கொண்டான். ருத்ராவை உற்று பார்க்க தொடங்கினான். ருத்ராவும் அவனுக்குள் நினைவுகளை உருவாக்க தயாரானார். என்னப்பா தமிழழகா, என்ன பார்க்குற? நீ யாருன்னு இப்போ உனக்கு தெரியுதா? இது ஒரு ஆஸ்பத்திரி, இங்க நீ ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்க என்று அவர் சொன்னதை தொடர்ந்து அவன் எழுந்து நிற்க பார்த்தான். பின் வாயை திறந்து ஏதோ பேச முயன்றான். ஆனால் என்ன பேசுவது என்று தெரியாதவன் போல திணறினான். டாக்டரோ, வாவ், எக்ஸலண்ட் இம்ப்ரூவ்மெண்ட். ஷியாமளா, தயவு செய்து அவன் தலை மேல உன் கை 2ஐயும் வெய்யி, அவனால் வேகமாக யோசிக்க முடியும் என்றார். அவளும் அருகே சென்று அவன் தலைமேல் கை வைக்க முயல, உட்காருப்பா, நீ முதல்ல உட்காரு என்று தமிழழகனை நாற்காலியில் உட்கார்த்தி வைத்தார். ஷியாமளாவும் சௌகரியமாக அவன் தலைமேல் கைகளை வைத்தாள். களைந்து சிறுகேறி போயிருந்த தலைமுடிகள் மேல் கை வைக்க அருவருப்பாய் இருந்தாலும் அது வேலை செய்தது. தமிழழகன் பேச தொடங்கிவிட்டான். டாக்டர், நான் எப்படி இங்கே வந்தேன்? சாமி, எங்க யக்னன் உடம்பு என்னாச்சு? அவனிடமிருந்து அடுத்தடுத்து வந்த கேள்விகள் ருத்ராவை வெகுவாக கூர்மைப்படுத்தின. சபாஸ் தமிழழகா, பேசு, இப்படியே பேசு. ஆமா, சாமின்னு நீ யாரை சொன்ன? அந்த பைராகியே தானே? பைராகி? பைராகி? ஆ ஆ பைராகி தான். அந்த நபர் ஒரு மோசமான ஆள். புதையல் என்னாச்சு? ஐயோ, அதை நான் எடுக்காமலேயே வந்துட்டேனே. புதையலா? என்னப்பா சொல்ற? அப்போ உனக்கு இப்படி ஆனதெல்லாம் புதையலுக்காகத்தானா? புதையல் புதையல். தமிழழகன் குரல் ஹீன சுரத்தில் அமுங்க அவனை மயக்கம் வந்து ஆட்கொள்ள தொடங்கியது. அப்படியே கண்கள் செருக மயங்கி விழுந்தான். டாக்டர் முகத்திலோ பலத்த பிரகாசம். டோன்ட் வரி சார், அவன் உடம்புல தெம்பு இல்லை, அதனால தான் கொஞ்சம் பேசவும் மயங்கிட்டான். இனி ஒரு பிரச்சனையும் இல்லை. டைல்யூட் ஃபுட்டுக்கு ஏற்பாடு செய்யறேன். 1 மணி நேரத்தில் எழுந்து ஓடக்கூடிய அளவுக்கு தெம்பு வந்துடும். அப்போ தெளிவாகவே எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்றவர் அப்படியே ஷியாமளா பக்கம் திரும்பினார். மேடம், இப்போ என்ன சொல்கிறீங்க நீங்கள்? உங்ககிட்ட உங்களுக்கு தெரியாமல் ஒரு பாசிட்டிவ் பவர் இருக்குங்கிறத ஒத்துக்கிறீங்களா? அவளுக்கு அதற்கு சட்டென்று ஒரு பதில் தோன்றவில்லை. ருத்ராவோ மாஸ்டருக்கு நன்றி கூற தொடங்கினார். சார், நீங்கள் தூண்டி விட்டது நல்லதாக போச்சு. நான் நம்பினதும் வீண் போகல என்றார். இடையில் மயங்கிய தமிழழகனுக்கு என ஒரு ஸ்ட்ரெக்சர் வந்தது. அதில் அவனை கிடத்தி வார்டு பக்கம் கொண்டு செல்ல தொடங்கினார்கள். மாஸ்டர் ருத்ராவோடு ஒதுங்கியவராக, என்ன சார் இது, புதையல் அது இதுன்னு ஒரு புது விஷயம் வெளியே வந்திருக்கு என்றார். ஆமாம் சார், தமிழ் கண் விழிச்சு கோர்வையாக பேச ஆரம்பிச்சிட்டா எல்லா குழப்பங்களும் தெளிவாகிடும். எனக்கும் இப்போ ஒரே டென்ஷனாக இருக்குது சார். அதே சமயம் தமிழ் விஷயத்தில் நடந்த மாதிரி மிராக்கிள் ஏன் யக்னன் விஷயத்தில் நடக்கலன்னு தெரியல எனும்போதே யக்னன் கிடந்த படுக்கைக்கு அருகில் இருந்து நர்ஸ் ஓடி வந்தவளாக, சார், மானிட்டரில் பர்சன்டேஜில் சேஞ்ச் தெரியுது சார். ப்ரீத்திங் இப்போ 100% சீராயிடுச்சு என்றாள். ருத்ரா முகத்தில் பளபளப்பு கூடிக்கொண்டே போனது. ஷியாமளாவை பார்த்து, அம்மாடி, நீ ஒரு தெய்வ பிறவி என்று கூற விரும்பியவருக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஷியாமளாவை
ராகவையும் 2 பேரையும் அங்கே காணவில்லை. சட்டென்று பகீர் என்றது. வேகமாக தேடிக்கொண்டு வெளியே சென்றனர். வெளியே வாகை மரத்தின் நிழலில் ராகவ் அந்த 1987ஆம் வருட டைரியை ஷியாமளாவிடம் கொடுத்து படிக்க சொல்லியிருந்தான். அவளும் பக்கங்களை புரட்டி கொண்டிருந்தாள். முகத்தில் ஏராளமான அதிர்வலைகள். ருத்ரா அவர்கள் இருவரையும் நோக்கி நடந்தார். அவர் வருவதை பார்த்து ராகவ் அவரை நோக்கி வந்தான். என்ன சார் அது டைரி? எனிதிங் இம்பார்ட்டன்ட்? ஆமாம் சார், அது அவங்க அப்பாவோட டைரி. வீட்டில் கிடைச்சது, எடுத்துக்கிட்டு வந்து கொடுத்தேன். எப்பவும் பழமையான விஷயங்களில் மூழ்கும்போது ஒரு த்ரில்லும் சந்தோஷமும் இருக்க தானே செய்யும். பட் அவங்க முகத்தில் குழப்பமும் அதிர்ச்சியும் இல்லையே தெரியுது. அப்படியெல்லாம் இல்லை. அவளோட அப்பா இப்போ இல்லாததால அவர் நினைவால வந்த பாதிப்பு தான் அது. ராகவ் சமாளிக்க முயன்றான். ஆனால் ருத்ரா அதை ஏற்காமல் அவள் அருகில் சென்றவராக டைரியை எட்டி பார்த்தார். ஷியாமளா உடனேயே அதை மூடிவிட்டு அவரை சற்று முறைப்பாக பார்த்தாள். என்ன மேடம், டைரியில் நாம் இப்போ சந்திச்சிட்டு இருக்கிற சிக்கல்கள் பற்றி ஏதாவது தகவல் இருக்கா என்று ருத்ரா நேராகவே கேட்டார். சாரி சார், இது எங்கள் குடும்ப விஷயம். நீங்கள் இதை பற்றி கேள்வி கேட்குறதையே நான் விரும்பலை. இட்ஸ் ஓகே. எனக்கும் அது எவ்வளவு அநாகரிகம்னு தெரியும். அன்ஃபார்ச்சுனேட்லி நான் ஒரு போலீஸ்காரனாகவும் போயிட்டதால கடமை உணர்ச்சியில் நாகரிகம் கொஞ்சம் பின்னாடி போயிடுது என்று சிரித்தார். பின்னர் அந்த சிரிப்பு அழியாதபடி, யக்னனும் இப்போ வேகமாக குணமாக ஆரம்பிச்சாச்சு. உங்ககிட்ட ஒரு பக்கா பாசிட்டிவ் பவர் இருக்கிறது ஊர்ஜிதமாயிடுச்சு. என் கணிப்பு எதுவும் வீண் போகல என்று முக்கியமான விஷயத்தை தொட்டார். சார், நான் இப்போ நீங்கள் பேசுகிற எதையும் கேட்குற ஒரு மனநிலையிலே இல்லை. நீங்கள் கொஞ்சம் என்னை தனியாக விட முடியுமா? ஷியோர் ஷியோர். ருத்ரா வெகு வேகமாக விளங்கத் தொடங்கினார். அவளும் திரும்ப டைரிக்குள் புகுந்தாள். ருத்ரா விலகினாலும் அவளை நோட்டமிடுவதை விடவே இல்லை. ராகவ் அவள் அருகில் நின்று கொண்டு, ஷியாமளா, இந்த டைரி குறிப்பு படி பார்த்தா செத்து பொழைச்சிருக்கிற யக்னன் உன் தம்பின்னு ஆகுது. உன் அப்பாவுக்கு இவ்வளவு மோசமான ஒரு பக்கம் இருக்கும்னு என்னால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல என்றான் சற்று ரகசியமான குரலில். அவளுக்கு கண்கள் இரண்டும் கலங்கிவிட்டது. வாயை விட்டு அளவேண்டும் போல கூட இருந்தது. ராகவ், எனக்கு ஒரு உபகாரம் பண்ணுவியா? இது என்ன கேள்வி? என்ன உதவின்னு சொல்லு. உள்ள பெட்ல கிடக்கிற யக்னன் உடம்புல பால் மச்சம் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துட்டு வரையா? ஷியோர் ஷியோர். பை த பை, இந்த விஷயம் எதுவும் அந்த போலீஸ்காரருக்கு தெரிய வேண்டாம். இதை நீ சொல்லணுமா ஷியாமளா? ராகவ் திரும்பி கேட்ட விதத்தில் ஒரு கனிவு இருந்தது. அப்படியே திரும்பி வார்டு நோக்கி நடந்தான். காரிடரில் தீவிரமான சிந்தனையில் இருந்தார் மாஸ்டர். ராகவ் அவரை கடந்தவனாக உள்ளே சென்று டாக்டர் முன் நின்றான். டாக்டர், யக்னனுக்கு இப்போ எப்படி இருக்குது? நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் சார். ஐ திங்க் யக்னனும் சில மணி நேரத்தில் கண் முழிச்சிடுவான். சும்மா சொல்லக்கூடாது. ஷியாமளா ஒரு மிராக்கிள் லேடி தான். அவங்கள பற்றின விஷயம் பரவி சீரியஸ் கேஸ் எல்லாம் இப்போ அவங்கள எதிர்பார்க்குற ஒரு சூழ்நிலை உருவாக்க தொடங்கிடுச்சு. ஐயையோ, அப்புறம் கையில் சூலாயுதத்தை கொடுத்து ஆதி பராசக்தி அங்காள பரமேஸ்வரின்னு காலில் விழுந்துட்டு போகிறீங்க. அதனால் என்ன சார், அவங்க காலில் விழுறதுல தப்பே இல்லை. எங்கள் மருந்து, எங்கள் அனுபவம், கணிப்பு எல்லாத்தையும் விஞ்சிற ஒரு சக்தி அவங்க உடம்புல இருக்கிறது தான் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறது தான் ப்ரூவ் ஆயிடுச்சே. இந்த மிராக்கில் நான் மினிஸ்டர் வரை கொண்டு போக போகிறேன். இன்ஃபேக்ட் அவரோட உறவினர் ஒருவர் ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருக்கார். அவங்கள நம்ம ஷியாமளா மேடம் காப்பாற்றிட்டா அப்புறம் ஷியாமளா தான் தமிழ்நாட்டுக்கே சீஃப் டாக்டர். டாக்டர் தன் பேச்சில் பல எல்லைகளை உடைத்து கொண்டு எங்கெங்கோ போய்விட்டார். டாக்டர் டாக்டர், இதெல்லாம் பிறகு நான் கொஞ்சம் யக்னனை பார்க்கணுமே. இஸ் இட் பாசிபிள்? தாராளமாக சார், வாங்க பார்க்கலாம். டாக்டர் அவளை அழைத்து கொண்டு சென்றார். ருத்ரா ஒரு மூலையில் மறைந்து கொண்டு பார்த்தபடியே இருந்தார். யக்னனை நெருங்கிய ராகவ் முதுகு பக்கமெல்லாம் கூட பயங்கர காயமோ என்று கேட்க டாக்டரிடம் பலமான ஆமோதிப்பு. கூட்டமாக காட்டு மிருகங்கள்கிட்ட சிக்கின ஒரு மனிதன் உடம்புல எந்த அளவு சதை பிஞ்சு போகுமோ அந்த அளவு போயிருக்கு. இவ்வளவுக்கும் நடுவில் இந்த பாடியோட முதுகுல ஒரு பால் மச்சம், அதுக்கு மட்டும் ஒரு சின்ன பாதிப்பு கூட இல்லைங்கிறது தான் ஆச்சரியம். டாக்டர் சொல்லி முடித்த நொடி ராகவுக்கு குப்பென்று வியர்க்க ஆரம்பித்தது. அத்தியாயம் 37. குறிப்பு. பண்டாரி அந்த புல்லாங்குழல் நிமித்தம் கண்ணமங்கலத்தை விட்டு புறப்பட்டு சென்றதும் ஊருக்குள்ளும் ஒரு பரபரப்பு செய்தியாக பரவ தொடங்கிவிட்டது. சாதாரணமாய் இப்படிப்பட்ட விஷயங்கள் மட்டும் உள்ளது உள்ளபடி பரவாது.
அதனுடன் கை, கால், மூக்கு என்று பலவித கற்பனை விஷயங்களும் ஒட்ட வைக்கப்பட்டு அந்த விஷயம் ஒரு பூத வடிவம் எடுத்துவிடும். பண்டாரி வரையிலும் அப்படித்தான் ஆகிவிட்டது. அது புல்லாங்குழல் மட்டுமில்லையாம், அது ஒரு மந்திரக்கோளுமாம். அதை கொண்டு விஸ்வாமித்திரர் திருசங்கு சொர்க்கத்தை படைத்தது மாதிரி புதிய உலகத்தையே படைக்க முடியுமாம். அது மட்டுமல்ல, அந்த புல்லாங்குழல் இசைக்கு கண்ணனே மயங்கி போய் நேரில் தோன்றுவானாம். இப்படி பற்பல செய்திகள். தெய்வீக விஷயங்கள் மாயா உலகில் எப்படி பார்க்கப்படும் என்பதற்கு ஒரு சான்று போல ஆகிவிட்டது அந்த விஷயம். பண்டாரியை தொடர்ந்து வேறு சிலரும் அந்த குழலை தேடிக்கொண்டு புறப்பட்டனர். அவர்களில் வழிப்பறி செய்யும் முத்துமாரி என்பவன் முதல் ஊர் தலையாரி ராஜா மாணிக்க தாண்டவராயர் வரை பலரடக்கம். மொத்தத்தில் புதையலை தேடுபவர்கள் போல அந்த புல்லாங்குழலை தேடி செல்ல தொடங்கிவிட்டனர். விபரீதமான இந்த போக்கு மன்னார் பக்கமும் திரும்பத் தொடங்கியதுதான் கொடுமை. மன்னாரின் சிறப்புக்கெல்லாம் கூட கண்ணன் அவனுக்கு கொடுத்த புல்லாங்குழலே காரணம். அதை பிடுங்கிவிட்டால் அவனும் ஒரு சாமானியப்பட்ட மனிதனாகி விடுவான் என்று சிலர் நினைத்தது பெரிய கொடுமை. இனி கதைக்குள். டாக்டர் சொன்ன பதில் ராகவை அப்படியே கட்டி போட்டிட மௌனமாக திரும்பி ஷியாமலாவிடம் சென்று நின்றான். என்ன ராகவ், பாத்தியா? ஷியாமலாவும் துடித்தாள். அவசியமே இல்லை ஷியாமலா, அந்த யக்னன்தான் உன் தம்பி. பாடியில பால் மச்சை இருக்கிறத டாக்டரே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அந்த பதில் ஷியாமலாவை ஒரு உலுக்கு உலுக்கிவிட்டது. உன்னால இத நம்ப முடியலையில்ல? நம்புறது மட்டுமா, ஜீரணிக்கவும் முடியல ராகவ். ஷியாமலாவின் கண் இரண்டும் சரசரவென்று கண்ணீரை பெருக்க தொடங்கிவிட்டன. ரைட், இப்ப அடுத்து என்ன பண்ண போற? இப்படி கேட்டா நான் என்ன பதில் சொல்லட்டும்? இந்த ரகசியம் இப்போதைக்கு உனக்கும் எனக்கும் தான் தெரியும். மாஸ்டருக்கு கூட தெரியாது, தெரியவும் வேண்டாம். ஏன்னா இது இப்போ உயிரோடு இல்லாத உன் அப்பாவை பத்தி தப்பு தப்பா எல்லோரையும் யோசிக்க வைக்கும். அடுத்தவா யோசிக்கிறது இருக்கட்டும், இப்ப நானே அப்படித்தானே யோசித்து கொண்டிருக்கேன். ஏற்கனவே என் பொறப்புலையும் ஒரு மர்மம், இப்ப அது அடுத்த மர்மம். இந்த மாதிரி மர்மங்களில் மாட்டிக்கிறதுக்காக இத்தனை வருஷம் கழிச்சு நான் இங்க ஊருக்கு வரணுமான் இருக்கு. நான் என்னன்னு சொல்றது? அழகான கிராமம், பிரமாதமான மியூசிக் பத்தி சிந்திக்க போறோம். புதுசு புதுசா நோட்ஸ் போட்டு தீம் பிடிச்சு இந்தியாவை மட்டுமல்ல ஃபாரின்காரங்களையும் பிடிச்சு உழுக்க போறோன்னு தான் நானும் நினைச்சேன். ஆனா இங்க வந்து மந்திரம், மாயம், சுடுகாடு போனோம்னு தெரிஞ்சுட்டு இருக்கேன். நடுவுல பரண்மலை ஏறி இப்படி டைரியை எல்லாம் வேற எடுத்து புதைஞ்சு போன ரகசியங்களை எல்லாம் தோண்டி எடுத்திருக்கேன். இருவரும் பரஸ்பரம் தங்களுக்குள் ஆயாசப்பட்டு கொள்ள உள்ளே தமிழழகன் கண் திறந்து தெளிவாக பார்த்தவனாக ஒருவன் ஓடி வந்து சொன்னதை கேட்டு உடனே ஷியாமலா அவனை பார்க்க அங்கிருந்து புறப்பட்டாள். ராகவும் தான். ஆனால் திரும்பிய நொடி யாரோ அவன் தோளை பற்றி இழுப்பது போல இருக்கவே திரும்பினான். எதிரில் பைராகி தீட்சண்யமான பார்வையுடன் அவனையே வெறித்தவராக, என்ன பரன்லிருந்து எல்லாத்தையும் எடுத்த நீ என்ன பார்க்க வராம இங்க என்ன பண்ற? அது அது பேசாம இப்ப என் கூட வா. புருவமைக்கு வேர்வை ஒரு யமனுங்கிறது தெரிஞ்சும் நான் உன் புருவத்துல மைய பூசி அனுப்பினது ஏன் தப்பு. பைராகி, நானும் ஷியாமலாவுமே கூட உங்களை பார்க்க வரதா தான் இருந்தோம். அதுக்குள்ள இங்க புதுசு புதுசா பல திருப்பங்கள். குறிப்பா ஷியாமலாவோட நிலையே இப்ப ரொம்ப பரிதாபமா இருக்கிறதால. அவன் நிலை என்ன பரிதாபம்? பெரிய பரிதாபமே இங்க நான் தான். நீ எதுவுமே பேசாம இப்ப என் கூட வர்ற. பைராகி பைராகி ஒரு அதட்டு போட்டு அப்படியே வேறு பக்கமாக அவனுடன் விலகத் தொடங்கினார். அது என்ன மாயமோ, அங்கே பல பேர் நடமாடிக்கொண்டிருந்த போதிலும் அவர்கள் இருவரை மட்டும் ஒருவர் கூட பார்க்கவில்லை. ஆஸ்பத்திரி படுக்கையில் ஒரு புறம் ட்ரிப்ஸ் ஏறியபடி இருக்க தமிழழகன் கண் திறந்து விட்டிருந்தான். சற்று முன் கண் திறந்த நிலையில் பதற்றமாக சில வார்த்தைகள் பேசியவன் எதனாலேயோ எதுவுமே பேசாமல் வெறித்தான். அருகே ருத்ரா நின்றபடி அவனை தூண்டிவிட்டார். தமிழ், இப்ப நீ நல்லாயிட்ட, கமான், நீ என்ன சொல்ல நினைக்கிறேன்னு சொல்லு என்றார். அவன் பதிலுக்கு ஒரு சிறு சலனத்தை கூட முகத்தில் காட்டவில்லை. அவனிடம் திரும்பவும் அதே பழைய பார்வையும் வெறிப்பும். டாக்டரும் அவனை தூண்டிவிட தொடங்கினார். தமிழழகன், உங்களுக்கு இப்போ எதுவும் இல்லை, நீங்க தைரியமா பேசுங்க. இல்ல உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. அவனிடம் துளி கூட பதில் பிரக்ஞை இல்லை.
ருத்ரா கைகளை பிசைந்து கொண்டார். ஷியாமளாவை பார்த்து, ஷியாமளா மேடம், நீங்க திரும்ப ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? ஷியூர் சார். அவள் அவன் கைகளை பிடித்தவளாக, தமிழ் என்ன தெரியுதா என்று கேட்டாள். அவள் தொடவும் அவள் பக்கம் திரும்பினான். அவள் நிமித்தம் ஏதோ பேச முயன்றான். ருத்ராவுக்கும் ஒரு நம்பிக்கை வர ஆரம்பித்தது. கமான் கமான் பேசுங்க என்று கத்தி பார்த்தார். அவனோ நாக்கை மடக்கி பேச முடியவில்லை என்று சமிக்ஞை காட்டினான். பேச முடியவில்லையா? என்னப்பா நீ இப்ப கூட பேசினியே என்றார் ருத்ரா. அவனோ ஈலாமையை முனங்களோடு வெளிப்படுத்தினான். என்ன டாக்டர், என்ன நடக்குதுங்க? நீங்க ட்ரிப்ஸ் கொடுத்ததால் ஏதாவது கோளாரா? நோ 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 சார். அதனால தான் பேஷண்ட் இவ்வளவு தூரமாவது செயல்பட முடியுது. சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்ப்போம். தற்காலிகமாக ஒரு இடைவெளி ஏற்படுத்தி கொண்டு ருத்ரா வெளியில் வந்தார். ஷியாமளாவும் மாஸ்டருடன் ஒதுங்கியிருந்தாள். எங்கம்மா ராகவ்? மாஸ்டர் சொன்ன பிறகே அவன் எண்ணம் வந்து நாலாப்புறமும் பார்த்தாள் ஷியாமளா. இப்ப இங்கு என் கூட தானே இருந்தான். வெளியே கிளியே நிற்கிறானோ? பேசிக்கொண்டே வெளியே வந்தனர். எங்கும் அவன் இல்லை. அவன் எப்படி அங்கே இருக்க முடியும்? யாதவகிரி மலைக்குன்று, புன்னை மரத்து நிழல் பகுதி, மல்லாந்த கோலத்தில் பைராகி, அருகில் பணிவாக ஒரு சிஷ்யனைப் போல ராகவ். நீ இப்ப நேரா செல்லப்பாவோட அகத்துக்கு போய் அந்த பரன் மேலே இருக்கும் அத்தனை சாமானங்களையும் எடுத்து கொண்டு வந்து இங்கே தர. தைரியமா போ. உன் சிரசு, புருவம், பாதம்னு எல்லா இடத்துலையும் இப்ப நான் அஞ்சனம் தடவி இருக்கேன். உன்னை முதல்ல யாரும் பார்க்க மாட்டா. நாள் தவறாம 1008 காயத்ரியும் எப்பவும் நாம பாராயணமும் பண்ற ஒருத்தனால மட்டும்தான் உன்னை பார்க்க முடியும். அப்படியே பார்த்தாலும் அவன் உன்னை பத்தி பெருசா நினைக்க மாட்டான். நீ சுதந்திரமா எங்கேயும் போகலாம் வரலாம். ஆனா 13 நாளிகைக்கு தான் இந்த அஞ்சனம் கட்டு வேலை செய்யும். அதுக்குள்ளார உன்னை கொண்டு நான் பல காரியங்களை முடிக்கணும். உனக்கு பூநூல் போட்டு பிரம்மோபதேசம் ஆயாச்சு தானே? ஆயாச்சு சுவாமி. உன் குருநாதர்கிட்ட உனக்கு சமஸ்காரம் ஆயிடுதா? ஆயிடுத்து. எங்க உன் தோளை காட்டு. ராகவ் காட்டிட அவனது இரு தோள்களிலும் சங்கு சக்கர முத்திரைகள். ஷபாஸ், உன் கையில கருட ரேகையும் இருக்கு. இப்போ உனக்கு நான் விஷயத்த சொல்றேன், கேட்டுக்கோ. உனக்கும் அந்த பொண்ணு ஷியாமளாவுக்கும் கண்ணமங்கலம் போகணுங்கிற எண்ணத்தை உருவாக்கினதே நான் தான். மியூசிக்குக்காக நீங்க இங்க வர நினைச்சிருக்கலாம். ஆனா அது உங்க அறிவு காரணம். அசல் காரணம் நான் ஜபிச்ச ஜபம்தான். நீங்க வரவும் நான் அடுத்தடுத்து சில காரியங்களை செய்தேன். எதுவும் துளி கூட பிசகல. ஒரே ஒரு விஷயம் மட்டும் கை கூடாம தப்பா முடிய பார்த்தது. அதை நான் இந்த நிமிஷம் வர கட்டி போட்டிருக்கேன். இப்போ கூட உன்னை தேடி ஆஸ்பத்திரிக்கு வந்தப்ப அந்த தமிழழகனுக்கு அஞ்சனம் பூசி கட்டு போட்டுட்டு தான் வந்திருக்கேன். நீயும் மற்றவாளும் அங்கே பேசினது நடந்துட்டது எல்லாத்தையும் கூடவே இருந்து பார்த்துண்டு தான் இருந்தேன். என்னையும் அஞ்சனந்தான் காப்பாத்திட்டு இருக்கு. போகட்டும், போய் வேகமா அதை எடுத்துண்டு வா. சீக்கிரம். பைராகி அவனை ரேஸ் குதிரையை விரட்டுவது போல விரட்டிட அவனும் வேகமானான். ராகவை தேடி தேடி பார்த்துவிட்டு அவன் செல் நம்பருக்கு முயற்சி செய்து பார்த்தாள் ஷியாமளா. அதுவோ ஸ்விட்ச் ஆஃப் என்று வந்தது. ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு நேரம் இங்கே என் கூட இருந்தவன் எங்க போயிருப்பான்? அநேகமா உன் வீட்டுக்கு போயிருப்பானோ? தெரியலையே. செல்போனையும் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். உன் வீட்டு லேண்ட்லைனுக்கு போட்டு பாரு. மாஸ்டர் எடுத்து கொடுக்க ஷியாமளா லேண்ட்லைனுக்கு முயற்சித்தாள். வீட்டில் தொலைபேசி ஒலித்த போது 3ஆம் நாள் காரிய நிமித்தம் வேத பிராமணர் ஒருவர் வந்து அமர்ந்திருந்தார். அவர் அருகில்தான் இருந்தது தொலைபேசி. பைராகி சொன்னது போல தினமும் 1008 காயத்ரி ஜபித்து சதா சர்வ காலமும் ராமா கிருஷ்ணா என்று நாம ஜபம் ஜபிப்பவர். அப்போதும் ஜபித்தபடிதான் இருந்தார். இடையூறாக இருக்கும் தொலைபேசியை எடுத்து அவராக, யார் வேணும் என்று ஆரம்பித்தார். நான் ஷியாமளா பேசுறேன். பேசுறது யாரு? அடியேன் பத்மநாபாச்சாரி பேசுறேன். செல்லப்பா பொண்ணு ஷியாமளாவா பேசுறது? ஆமாம் அம்மா. அங்கே கோமலா மாமி இருந்தால் சித்த கூப்பிடுங்களேன். ஹாலில் நான் தான் உட்காந்துட்டு இருக்கேன். கோமலா சமையல் கட்டில் இருக்கணும். ஏதாவது முக்கியமான விஷயமாம்மா? ஆமாம் மாமா. அங்கே ராகவ்னு என் கூட சென்னையிலிருந்து வந்த ஃப்ரெண்டு இருக்கானா மாமா? ஷியாமளா கேட்ட நேரம் ராகவ் அந்த ஓலை கட்டு மூட்டையுடன் மாடிப்படி இறங்கி கொண்டிருந்தான். அவரும் பார்த்துவிட்டு, ஆமாம்மா, அந்த தம்பி பெருசா ஒரு மூட்டைய தோல்ல சுமந்துண்டு
மாடியில இருந்து இறங்கி வெளியே போயின்னு இருக்கான். மூட்டையா? என்ன மூட்டை? அது யாருக்கு தெரியும்? பழைய பேப்பர்காரன் தோல்ல சுமந்துண்டு வர மாதிரியே இருக்கு. அவர் பதில் ஷியாமளாவை சற்று திடுக்கிடவே வைத்தது. மூட்டையுடன் எங்கே போகிறான்? மூட்டைக்குள் என்ன இருக்க முடியும்? கேள்வி குடிச்சலுடன் போனை கட் செய்தவள், மாஸ்டர், ராகவ் வீட்டில் தான் இருக்கான். தோல்ல ஒரு மூட்டையோடு எங்கேயோ போய்கிட்டு இருக்கானா. மூட்டையோடையா? ஆச்சரியமா இருக்கே. மாஸ்டர் வாயை பிளந்தார். அத்தியாயம் 38. குறிப்பு: மன்னார் இப்பொழுது பழைய மன்னார் இல்லை. உடம்பில் கோபி திலகம் இட்டுக்கொண்டு ஒரு தேஜஸ் மிகுந்த யோகியைப் போல அவன் மாறிவிட்டான். அவனது குடும்பத்தார்களே கூட அவன் மூன்றாவது மனிதனாயைப் போலதான் பார்க்க ஆரம்பித்தனர். யாதவகிரி கோயிலுக்கு 3 காலமும் வருவது, அந்த கிருஷ்ணனை குழலிசையாலேயே அர்ச்சிப்பது, கறந்த பாலை கொண்டு வந்து அபிஷேகம் செய்வது, தரிசிப்பது, இவையெல்லாம் தான் அவனது அன்றாட வேலை. இது போக கண்ணமங்கலம் தெருக்களில் தேசாந்திரி போல நடப்பதும், தஞ்சை மன்னர் அவனுக்கு அளித்த காணி நிலத்தில் போய் அமர்ந்து கொள்வதும், அவனை தேடி வருபவர்களின் குறைகளை கேட்டு அதற்கேற்ப குழலால் இசைப்பது, இது எல்லாம் தான் அவனது அன்றாட தொண்டாகி விட்டது. வருகின்றவர்களில் ஒருவர் கூட ஏமாறவில்லை என்பதுதான் ஆச்சரியம். இப்படி ஒரு நிலையில்தான் ஒரு நாள் வீட்டில் மன்னாரின் அந்த குழல் திருடு போயிற்று. அது இருக்க போய்தானே அவனுக்கு மகத்துவம் எல்லாம் என்று கருதி உள்ளூரில் இருக்கும் பண்டாரியை போன்றே அவன் பால் பொறாமை கொண்ட ஒருவர் அவன் கூடவே தங்கி அவன் தூங்கிய சமயமாய் பார்த்து அவன் கைகளில் அகலாமல் எப்பொழுதும் இருந்த அந்த குழலை களவாடி விட்டார். களவாடி சென்றவர் பேராசையோடு அதை வாசிக்க முயன்றபோது அவரால் முடியவில்லை. சில நிமிடங்களிலேயே ஒரு கையும் காலும் இழுத்து கொண்டு விட்டது. அப்படியே கெந்தி நடந்து வந்து மன்னார் முன் குழலோடு விழுந்து தன் திருட்டுக்கு மன்னிக்க வேண்டினார். மன்னாரும் குழலிசைத்தே அவரை குணப்படுத்தினான். இந்த சம்பவத்தால் மன்னாரின் குழலை திருடினால் அது பெரிய விபரீதத்தில் முடியும் என்பது அனைவருக்குமான செய்தியாயிற்று. மன்னாருக்கே அது ஆச்சரியமளித்தது. கிருஷ்ணனுக்கு தான் தன்மேல் எவ்வளவு கருணை என்பதனை எண்ணி ஆனந்த கண்ணீர் விட்டான். இருந்தும் மன்னார் மேல் மட்டும் கண்ணனுக்கு அப்படி என்ன கரிசனம் என்கின்ற கேள்வி மேல்குடியில் உள்ள பலரை உறுத்தி கொண்டே இருந்தது. அப்போதுதான் பண்டரிபுரத்தில் இருந்து விட்டலாச்சாரி என்கின்ற பெயரில் ஜாதகம் கணிப்பவர் மன்னாரை பார்க்க வந்திருந்தார். மன்னாரின் பிறந்த நேரம் காலத்தை வைத்து ஜாதகத்தை கணித்தவர் அப்படியே அசந்து போய்விட்டார். திகைப்புக்கு அதில் இருந்தது காரணம். அது இனி கதைக்குள். ஆஸ்பத்திரியில் போன் மூலம் அறிந்த செய்தியால் ஷியாமளா அயர்ந்து போனாள். மாஸ்டருக்கும் ராகவின் செயல் ஆச்சரியமாகத்தான் இருந்தது. மாமா, சித்த ராகவை கூப்பிட்டு என் கூட பேச சொல்றேலா என்று பத்மநாபாச்சாரியாரிடம் சொல்லி பார்த்தாள். ஆனால் அவன் மூட்டையை காரின் டிக்கியில் போட்டுக்கொண்டு காரை கிளப்பிக் கொண்டு போவதாகத்தான் அவரிடமிருந்து பதில் வந்தது. ஷியாமளா முகத்தில் ஏமாற்றம். முதல் முறையாக மாஸ்டர் முன்னாலே அந்த டைரி விஷயத்தை பேசத் தொடங்கினாள். மாஸ்டர், ராகவ் என் வீட்டில் ஒன்றும் சும்மா இல்லை. அவன் தங்கி இருந்த அறையில் ஒரு பறன் இருக்கு. அதில் ஏறி குடைஞ்சிருக்கான். அப்போ டைரி மாதிரி பல விஷயங்கள் கிடைச்சிருக்கு. நிறைய ஏட்டு சுவடிகள்லாம் இருந்திருக்கு. அநேகமாக அதையெல்லாம் தான் அவன் கொண்டு போகிறான். எங்கே கொண்டு போகிறான்னு தெரியலையேம்மா. நிச்சயமாக அதையெல்லாம் எடுத்துண்டு அவன் அந்த பைராகியை பக்கத்தான் போய்கிட்டு இருக்கணும். ஷியாமளா, அந்த சுவடிகளில் ஏதோ பெரிய ரகசியம் இருக்கணும். நீ இங்கே இருக்கிற இந்த தருணத்தை பயன்படுத்தி அவன் நடத்துகிறதா பார்த்தா எல்லாத்துக்கும் பின்னால் ஒரு அசாத்திய திட்டமிடல் இருக்குன்னு தான் எனக்கு படுது. இந்த மாதிரி ஒரு திருட்டுத்தனத்தை ராகவ் பண்ணுறது தான் மாஸ்டர் எனக்கு புரியாத புதிராக இருக்குது. அவசரப்பட்டுடாதே. ராகவ் அவனோட கான்ஷியஸில் இதை செய்திருக்க மாட்டான். நீ இங்கே இரு. இங்கே இருக்கிற 2 பேரும் கண் திறந்து தெளிவாக பேச தொடங்கிட்டா பாதி சிக்கல் தீர்ந்த மாதிரி தான். நான் இப்போ யாதவகிரி மலை கோயிலுக்கு போகிறேன். அந்த பைராகி அங்கே இருக்கிறதால ராகவ் அங்கே தான் போகணும். அங்கே போய் பார்க்குறேன். உன் செல்ஃபோனை நீ எப்பவும் ஆன்லேயே வெயி, நானும் ஆன்லேயே வச்சுக்கிறேன். அங்கே போய் பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறேன் என்றவராக மாஸ்டர் அங்கிருந்து நழுவ ஆரம்பித்தார். அப்பொழுது அவர் கண்களுக்கு ருத்ரா படவே இல்லை.
ஆனாலும் அவர்களுக்கே தெரியாமல் இருவரையும் ருத்ரா பார்த்து கொண்டேதான் இருந்தார். மாஸ்டர் நழுவிய அடுத்த நிமிடம் ஒரு மஃப்டி போலீஸ்காரரும் மாஸ்டரை பின்தொடர்வது தெரியாமல் பின்தொடர ஆரம்பித்திருந்தார். அன்புமணியின் வீட்டில் கோமதிக்கு வயிற்றை புரட்டி கொண்டு இருந்தது. அன்புமணி கவனித்துவிட்டு அருகில் வந்தவனாக, ரொம்ப ஒரு மாதிரியா இருந்தா கற்பூரவல்லி தலைய பறிச்சு மெல்லு, அதுக்கும் அடங்காட்டி நார்த்தங்கா துண்டை எடுத்து வாயில வச்சுக்க, அடங்கிடும் என்றான். அவள் கண்களில் கண்ணீர் துளிக்க தொடங்கிவிட்டது. அண்ணே, அவரை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? இல்ல கோமதி, ஆஸ்பத்திரியில தான் இருக்கான், போய் பார்த்தாதான் தெரியும். அவருக்கு குணமாயிடுமாண்ணே? என்ன ஏத்துக்குவாரா? சாமி கிட்ட கேட்க வேண்டியதை என்கிட்ட கேட்குறியே கோமதி. நீயும் இப்போ எனக்கு சாமி தானேனே. நீதானே என்னை காப்பாற்றி என் உயிரை தடுத்து நிறுத்தியிருக்க. நீ இல்லாட்டி நான் எப்போவோ செத்துருப்பேனே அண்ணா. போதும், புலம்பாமல் போய் நான் சொன்னதை செய். நான் போய் ஷியாமலாவை பார்த்துட்டு வரேன். அது கைப்பட்டா பட்ட மரமும் துளிர்க்குன்னு ஒரு பேச்சு இருக்கே, அது ஏன் என் தமிழை குணப்படுத்தக்கூடாது? முடியும்னா ஷியாமலா எதுவும் செய்யும், அதை பற்றி எனக்கு தெரியும். நீ தைரியமாக இரு, செய்யக்கூடாத தப்பெல்லாம் செஞ்சாலே இப்படித்தான். அன்புமணி அவளுக்கு ஆறுதளித்து விட்டு வெளியில் வந்தான். அவளுக்கோ மனது அடங்கவே இல்லை. நாளுக்கு நாள் வயிற்றுக்குள்ளே சிசுவானது பெரிதாகி கொண்டே போவதால் வயிறு வெளியில் தெரிந்து ஊர் சந்தேகப்பட தொடங்கிவிட்டால் என்ன செய்வது என்கின்ற பயம் வேறு. பொதுவில் செய்வதறியாது நிற்கும் தருணங்களில் ஒரு சிறு துரும்பை கூட பெரிதாக பற்றி கொள்ளும் மனது கோமதிக்கு அப்போது ஆறுதலாக கண்ணில் பட்டது அந்த வீட்டில் உள்ள மன்னாரின் ஜீவ சமாதி படம்தான். அதை பார்த்தவள், சமாதிக்கே போய் வந்தால் என்ன என்று தனக்குள்ளே கேட்டுக்கொண்டாள். அவர்கள் குடும்பத்துக்கே கண்கண்ட தெய்வம் மன்னார்தான். பூஜை அறைக்கு சென்று கொஞ்சம் நெய், ஒரு தீப்பெட்டி, சில பஞ்சு திரிகளை எடுத்துக்கொண்டு விளக்கு போட்டு வேண்டிக் கொள்வதற்காக புறப்பட்டு விட்டாள். நல்ல வேளையாக தடுத்து நிறுத்துவதற்கு அன்புமணியும் இல்லை. அவன் ஷியாமளாவை பார்ப்பதற்காக அவள் வீட்டு பக்கம் சென்றிருந்தான். யாதவகிரி மலைக்குன்று. மூச்சிறைக்க ஓடி வந்து பார்த்த மாஸ்டருக்கு ஏமாற்றம்தான் ஏற்பட்டது. சந்நிதி முகப்பில் திரை போடப்பட்டிருக்கே. முன்னாலே அமர்ந்து சகஸ்ரநாமம் சொல்லி கொண்டிருந்தார் கோயில் பட்டர் ஆறாவமுத ஐயங்கார். மாஸ்டரை பார்த்துவிட்டு, கோயிலுக்கு வந்தேலா? பூஜையெல்லாம் இப்போ இங்கே கிடையாது, திரௌபதி அம்மன் கோயில் குளத்துல தான் என்றார். மாஸ்டருக்கு பட்டரின் பதிலால் ஒரு அதிர்வு. விசேஷமான சக்திகள், இது இப்படி பூஜையெல்லாம் இல்லாமல் இருக்கலாமா என்று அவரிடம் கேட்டார். இது ஒன்றும் இந்த சந்நிதிக்கு புதுசு இல்லை. ஊருக்குள்ள தப்பும் தவறும் அதிகமாக நடக்கும்போது நான் என்ன பண்ணட்டும், எனக்கு வேறு வழியே தெரியலையே. எங்கெங்கே தப்பு நடக்கலை, எனக்கு என்னவோ நீங்கள் அவசரப்பட்டுட்டீங்களோன்னு தோணுது. நான் அவசரமெல்லாம் படலை. இங்கே வந்து டேரா போட்டு இருக்கிற பைராகியை சமாளிக்க எனக்கு வழியே தெரியலை. அந்த ஆளை விரட்ட எங்கள் யாரால முடியும்? பெருசாக போலீஸ் வந்தது, என்ன ஆச்சு? இப்போன்னு இல்லை, இந்த கோயிலுக்கு மட்டும் பல தடவை இப்படி சிக்கல்கள் வந்திருக்கு. அப்பெல்லாம் வந்த அந்த கிருஷ்ணன் இப்போவும் வரட்டுமே. சாமி, நானும் கண்ணமங்கலம் பற்றி நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்பவே புதிரான ஊர். அதுக்காக அந்த கிருஷ்ணனே வந்திருக்காருனோ வருவாருன்னு சொல்கிறத எல்லாம் என்னால் ஒத்துக்க முடியலை. இப்போ நமக்குள்ள எதுக்கு தர்க்கம்? நீங்கள் ஏத்துண்டா எனக்கு என்ன, ஏற்றுக்காட்டி எனக்கு என்ன? எனக்கு என் முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்கிறது தான் கணக்கு. நான் அதை நம்புகிறேன். இல்லை, நீங்கள் என்னை தப்பாக எடுத்துக்கிட்டாலும் சரி, கிருஷ்ணன் வருவான் இல்லை வரப்போறான்னு நீங்கள் நம்புறதை வச்சு ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன். அந்த பரமாத்மா இதுக்கு முந்தி வந்திருந்தா அவன் காலடிப்பட்ட இந்த ஊர் இப்படியா இருக்கும்? இல்லை வரப்போறான்னா தான் இப்படி இருக்குமா? நீங்கள் என்ன சொல்கிறேன் எனக்கு புரியலையே. இல்லை, இவன் பார்வையில் உள்ள ஒரு ஊர் எவ்வளவு சுபிச்சமா எத்தனை உயர்வாக இருக்கணும்? அப்படியெல்லாம் ஒன்றும் கட்டாயம் இல்லை. இந்த ஊரும் உலகமும் கிரகங்களால் வழி நடத்தப்படுறது. மனுஷன் கர்மாவால் வழி நடத்தப்படுறான். தெய்வங்கிறது இதுக்கு நடுவில். இதுக்கிட்ட சரணாகதி அடையிறவனை எல்லாம் தன்னோட சேர்த்துண்டு ரச்சிக்கிறது. சரணாகதி அடைய தெரியாதவர்களால் தான் இந்த லோக மாயையில் மாட்டிண்டு இன்ப துன்பம் துன்ப இன்பம்னு அல்லாடுறா. இல்லை, என் கேள்விக்கு இது பதில் இல்லை. நான் கடவுள் இல்லை இல்லவே இல்லைன்னு சொல்கிற நாத்திகன் இல்லை. பரிபூரண கடவுள் நம்பிக்கை உடைய ஒருத்தந்தான். அதே சமயம் கடவுளுங்கிறவர்
அன்பு, நீங்கள் சொல்கிற சரணாகதி, எல்லாத்துக்கும் மேலே சத்தியமான தவம், இதுக்கு தான் அகப்படுவார். இப்படி சால கிராமத்தை தூக்கி குளத்தில் போட்டு பூஜை செய்யாமல் விட்டாலாம் அதனால் பாதிப்படைஞ்சு வரமாட்டாருங்கிறது என் அபிப்பிராயம். ஆனால் இப்படி செய்கிறதால இதுக்கெல்லாம் ஒரு பின்விளைவாக அன்றாட பூஜைகள் தடைப்பட்டு அதன் அலைகள் ஊரில் பரவாமல் போய் கெட்ட சக்திகள் ஊட்டமாக வளர இடம் உண்டு. ரொம்பவே சரி. அப்படி கெட்ட சக்திகள் பெருகும்போது அதில் சத்தியமான ஒரே ஒருத்தர் இருந்து அவரையும் அது பாதிக்கும் தானே. பட்டர் ஒரு சரியான இடத்துக்கு வருகிறார் போல இருந்தது. மாஸ்டரும் கூர்ந்து கவனித்தார். பதில் சொல்லுங்கோ. பாதிக்கும் தானே? நிச்சயமாக பாதிக்கும். அப்படி பாதிக்கப்படுற ஆத்மாவை காப்பாற்ற தான் நான் வருவேன்னு அந்த கிருஷ்ணன் சொல்லியிருக்கான். சன்னதிக்குள்ளே கிருஷ்ணன் எப்படி நின்றுட்டு இருக்கான்னு பார்க்குறேலா? பட்டர் கேட்டுவிட்டு திரை சிலையை விலக்கி கொண்டு உள்ளே சென்றார். கற்பூரத்தட்டை எடுத்து கொளுத்தியவராக காய்ந்த மாலையும் கழுத்துமாய் நிற்கும் கிருஷ்ண விக்கிரகத்தின் கால் பாகத்தை காட்டினார். அதில் வலது கால் முன்னாலும் இடது கால் பின்னாலும் இருந்தது. கையிலும் சங்கு சக்கரத்தில் சக்கரமானது நேராக பார்க்க முடிந்த வாக்கில் இல்லாமல் பிரத்யேக காட்சியாய், அதாவது பாய தயாராக இருக்கும் சக்கரமாக, பிரயோக சக்கரமாக பக்கவாட்டில் பார்க்க முடிந்ததாக இருந்தது. என்ன பார்க்குறேன்? கிருஷ்ணனோட லீலைகளை சொல்லி மாளாது. அதில் சிலது அறிவுக்கு புலப்படும், பலது புலப்படாது. அந்த பரம்பொருளோட அவதாரங்களில் கிருஷ்ணாவதாரங்கிறது மட்டும்தான் நம்மளை மாதிரி அற்பமான காமத்தில் சிக்கின்றவாளுக்கு ரொம்ப சிநேகமானது. கிருஷ்ணன் இங்கே கூப்பிடுற விதமாக கூப்பிட்டா அந்த நொடியே ஓடி வர சித்தமாக இருக்கான். இந்த கோலத்தை வச்சு மட்டும் நான் இதை சொல்லலை. அவன் எழுதி கொடுத்துருக்கான், கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கான் சுவாமி. அது தெரியுமா உங்களுக்கு? பட்டரின் குரலில் ஒருவித அழுத்தமும் நம்பிக்கையும் ஒரு அலாதி சப்தமாய் வெளிப்பட்டது. துல்லியமாய் அதே நொடிகளில் ஊருக்கு வெளியில் மன்னார் ஜீவ சமாதிக்கு போகும் காட்டு வழியில் ஒரு ஓரத்தில் ராகவின் கார் நின்றபடி இருக்க, அவன் கொடுத்த அந்த ஏட்டுக்கட்டுகளை ஒருவித ஆவேச பரபரப்புடன் பார்த்தபடி இருந்தார் பைராகி. அவரது கண்களில் அப்படி ஒரு தேடல். தமிழழகன் யக்ஞன் உடல்நிலை சரியாகுமா? பைராகி தேடியது கிடைத்ததா? சுவாரஸ்யமாய் அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.